எல்லாருக்கும் வணக்கங்க. வரக்கூடிய மாசி மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை பிறக்கப்படுது. மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி கும்ப லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய மாசி மாதம் மிதுன ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? மாத பிறப்பன்னைக்கு மாசி மாதம் 1ஆம் தேதி அன்றே மிதுன ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய தகரிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் வேறு யாருக்குமே இந்த மாதிரி ஒரு பிராப்தம் இல்லைங்க. மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மட்டும்தான் தகரிய ஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் வருவார். அப்போ அந்த தகரியஸ்தானாதிபதி சூரிய பகவானுடைய பார்வை தகரியஸ்தானத்தில் படக்கூடிய ஒரே மாதம் இந்த மாசி மாதம் தானுங்க. வேறு எந்த மாதத்துலேயும் இந்த மாதிரி பிராப்தம் இல்லை. இதில் மிகப்பெரிய மெராக்கள் என்ன, அதிசயம் என்ன அப்படின்னா, வரக்கூடிய மாசி மாதத்தில் உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருந்து செவ்வாவுடைய சாரம் அவிட்டம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகம் சொல்லக்கூடிய தகரியஸ்தானத்தை பார்ப்பார். 2 விதமான அதிசயம் இருக்குதுங்க. உங்களுடைய ராசியாதிபதி புதன் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருந்து சூரிய பகவானுடைய வீட்டை பார்க்கக்கூடிய சூழல்ல செவ்வாவுடைய சாரம் வாங்கியிருக்கிறாருன்னு சொன்னனுங்க ஒரு வார்த்தை, அவிட்டம் நட்சத்திரம்ன்றது. அப்போ அந்த செவ்வாவுக்கு வீடு கொடுத்தவர் புதன் தானுங்க. இந்த மாத தொடக்கத்தில் செவ்வாய் உங்கள் ராசியில் இருப்பார். மிதுன ராசியில் செவ்வாய் இருப்பார். வக்கர நிவர்த்தி ஆகிட்டு, சார் பலன் மட்டும் சொல்லுங்கள் சார், ஜோதிடம் கற்றுக் கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு ஜோசியம் தேவையில்லை சார், எங்களுக்கு பலன் மட்டும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுவீங்க. இந்த வார்த்தை நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, செவ்வான்றவர் மிதுனராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானாதிபதி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் 4வது பாவகத்துக்கு அதிபதி உங்கள் ராசியாதிபதி புதன் உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்திலிருந்து சூரிய பகவானோட சேர்ந்து 3வது பாவகத்தை பார்ப்பதால் 2 விதமான நல்லது நடக்கும். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் நீங்கும். உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறமே, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறமே, அந்த சங்கடங்கள் நீங்க போகுது. பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் நீங்க போகுது. அதுபோக மனக்கோட்டைன்றது எல்லாராலையும் கட்ட முடியும். மனக்கோட்டை கட்டுறவங்க சொல்லவே தேவையில்லை, ஏகப்பட்ட பேர் மனசுக்குள்ளே மனக்கோட்டை கட்டிகிட்டு இருக்கிறவங்க. இந்த மாதத்துலையாவது சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இந்த மாதத்திலேயாவது பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தணும், இந்த 1 மாதம் தாண்டிட்டா போதும், அடுத்த மாதமாவது செலவுகள் கம்மி பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி மனசுக்குள்ளே 1000 கோட்டைகளை கட்டி வச்சுருப்போம். செயல்படுத்த முடியாது, நெசத்தில் கோட்டை கட்ட முடியாது. ஆனால் வரக்கூடிய மாசி மாதம் அப்படின்றது 100% சொல்கிறேனுங்க, ஒரு மண்மனை வாங்கிறதுக்கான மிகப்பெரிய பிரார்த்தமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை தராதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மண்மனை பிராப்தம் இந்த மாதத்தில் ஏற்படும். அதே மாதிரி உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படுத்தும். பொருளாதார ரீதியாக பலவிதமான சிக்கல் இருக்குது, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா நாம் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் வருது. இருந்து சாதிக்கணும், சம்பாதிக்கணும், வாங்கின கடனை கட்டணுன்ற ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய தருணமாக வரக்கூடிய மாசி மாதம் இருக்க போகுதுங்க. மாசி மாதத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி 2 விதமான பிரார்த்தம். 9வது பாவகத்தில் உங்கள் ராசியாதிபதி 15 நாளும் 15ஆம் தேதிக்கு மேற்கொண்டு அதாவது மாசி கடைசி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்துக்கு வருவார். 10வது பாவகத்துக்கு வந்து சுபஸ்தானத்தை பார்ப்பார். வெளியூர் சம்பந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பொதுவாகவே இந்த மிதுன ராசி நண்பர்கள் வெறுங்கையில் முளம் போட மாட்டீங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க.
உங்கள் கையில் 10 ரூபாய் இருந்தால் அந்த 10 ரூபாய்க்கு உண்டான வேலை தான் நீங்கள் செய்யணும்னு நினச்சிக்கிடுவீங்களே தவிர 1000 ரூபாய்க்கு உண்டான வேலை செய்யணும்னு நினச்சிக்கிட மாட்டீங்க. ஒரு வீடு கட்டணும்னா கூட 10 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னா ஒரு 7 லட்சம் ரூபாய் வீடு கட்டிக்கிடலாம், 8 லட்சம் ரூபாயில் வீடு வாசல் கட்டிக்கிடலான்ற எண்ணம் இருக்குமே தவிர 50 லட்சம் ரூபாயில் கட்டிக்கிடணுன்ற எண்ணம் நிச்சயமாக இருக்காது. கடைக்கு போய் ஒரு சட்டம் வாங்கணும்னு நினைச்சாலும் 600 ரூபாய்க்கு மேலே எடுக்கணுன்ற எண்ணம் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக வராது. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு, அதை நிறைகுடன்னு சொல்லுவாங்க, அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இந்த தருணம், இந்த மாசி மாதத்தில் கிரக அமைப்புகளுடைய சூழலில் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி, உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி திருமணஸ்தானாதிபதி வக்ர நிவர்த்தி 12வது பாவகத்தில் இருந்ததால் ஒரு சில நண்பர்களுக்கு திருமணத்தை தடைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்திருக்கும், மன வாழ்க்கையில் சிக்கல் ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும், மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆணும் பொண்ணுக்கும் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும், காதலர்களுக்கிடையிலேயே பலவிதமான போராட்டங்கள் இருந்துக்கிட்டு இருந்திருக்கும். ஆனால் மாசி மாதத்தில் 100% சொல்கிறேனுங்க, மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். அதுபோக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்களும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்து விடும். காதலர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் சரியாகிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். எது எப்படி பார்த்தாலும் மாசி மாதம் 15ஆம் தேதி வரை ஒரு சில விதமான யோகமும், மாசி மாதம் 15 தேதிக்கு மேற்கொண்டு ஒரு சில விதமான யோகமும் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. இதில் மாற்று கருத்து இல்லை. பொதுவாக கஷ்டம் வரும்போது தான் நம்ம கோயிலுக்கே போவோம். ஏன் கஷ்டம் வரும்போது தான் ஜாதகத்தையே பார்ப்போம். உண்மை அதுதானே. நோய் இருந்தால் தானே நம்ம வைத்தியம் பண்ணுவோம், நோய் இல்லாமல் போய் வைத்தியம் பண்ணிவிடுவோமா? கஷ்டம் இருக்கும்போது தான் நம்ம சாஸ்திரம் பார்ப்போம், ஜாதகம் பார்ப்போம். சங்கடமாக இருக்கும்போது தானே சாஸ்திரம் பார்ப்போம். அதாவதுங்க, நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் எது வேணாலும் நம்மளால் செஞ்சுக்கிட முடியும். உழைப்பு மட்டும் இருந்தால் போதுமானது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேனுங்க. ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க அப்படின்னா 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வர்றதில்லைங்க. அதில் ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வருது. அது ஓட்டப்பந்தயமாக இருந்தாலும் சரி, இல்லை பைக் ரேஸு, கார் ரேஸு, எதுவாக இருந்தாலும் சரிங்க. அப்போது எல்லாரும் தான் முயற்சி பண்ணுறோம் முன்னுக்கு வரணுன்ட்டு. ஆனால் முயற்சி மட்டும் இருந்தால் போதாதுங்க. முயற்சியோடு சேர்ந்து நேரமும் சாதகமாக இருந்தால் தானுங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். இந்த நேரத்தில் நான் உங்கள் கண்ணில் படணுன்ற ஒரு பிரார்த்தம் எனக்கோ, இல்லை நான் உங்கள் கண்ணில் படணுன்ற பிரார்த்தம் உங்களுக்கோ இருந்தால் தான் இந்த நிகழ்வு, இல்லைன்னா இந்த நிகழ்வு கிடையாது. இந்த பிரபஞ்சத்துக்கு மீறி ஒரு சக்தி நிச்சயமாக கிடையாது. மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கும், வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் சரியாகிறதுக்கும், படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் வர்றதுக்கும் ஒரு பிரமாதமான ஒரு மாதமாக வரக்கூடிய மாசி மாதம் இருக்க போகுது. அதில் மாற்று கருத்து கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ஞ்சு நான் சொல்லியிருக்கேன். மாசி மாதம் உங்களுக்கு மாற்றங்கள் தந்ததா அல்லது தருளையான்றது அனுபவித்து சொல்லுங்கள். சரியா? சரி நண்பர்களே, இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.